படித்ததில் பிடித்தது. இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. நமது இந்திய தேசம் சுதந்திரமடைந்த அந்த நொடியிலிருந்தே ஆர்எஸ்எஸ் இயக்கம் மிக மிக துல்லியமாக திட்டங்களை தீட்டி பிராமணர்களை தேர்வு செய்து அசல் விடுதலை வீரனாகவே நடிக்கும் பயிற்சி அளித்து தேசமெங்கும் ஆங்காங்கே காங்கிரஸ் கட்சியிலும் காங்கிரஸ் ஆட்சியிலும் காங்கிரஸ் கட்சிக்காரன் போலவே வேடந்தரித்தவர்களாக காலமெல்லாம் உழவு விட்டும் நிரந்தரமாக காங்கிரஸிலேயே அமர்த்தப்பட்டும் திறமையாக செயல்பட்டு தேசம் முழுவதுமே அனைத்து விதமான அரசு அதிகார நிர்வாகங்களின் தலைமை பீடங்களிலுமே பிராமணர்களாகவே அமர்த்திவிட்டது. தொடர்ந்து பொய்ப்பித்தலாட்ட பிரச்சாரங்களை அதிதீவிரமாக செய்தும் தேசத்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளை அதட்டியோ மிரட்டியோ தில்லுமுள்ளு இவிஎம்களால் வஞ்சக தந்திரத்துடன் தேசத்து ஒன்றிய அரசின் நிர்வாகத்தை கைப்பற்றி கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஆர்எஸ்எஸின் 100 கால திட்டங்களை எளிதாகவே நிறைவேற்றி கொண்டிருக்கும் ஆர்எஸ்எஸ் என்பதே இன்றைய உண்மை நிலை. 2 மாத கடின உழைப்பிற்கு பிறகு கூகுள் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பிராமணர்களின் மக்கள் தொகை எவ்வளவு உள்ளது என்பதை அறிய முயற்சித்துள்ளது. இதன் அடிப்படையில் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. பிராமணர்கள் தங்கள் பலமறிந்து ஒற்றுமையாக செயலாற்றுவார்கள். 1. ஜம்மு காஷ்மீர் 2 லட்சம், 4 லட்சம் புலம்பெயர்ந்தவர்கள். பஞ்சாப் 9 லட்சம் பிராமணர்கள். ஹரியானா 14 லட்சம் பிராமணர்கள். 4 ராஜஸ்தான் 78 லட்சம் பிராமின்ஸ். 5 குஜராத் 60 லட்சம் பிராமின். 6 மகாராஷ்டிரா 45 லட்சம். 7 கோவா 5 லட்சம். கர்நாடகா 45 லட்சம். 9 கேரளா 12 லட்சம். 10 தமிழ்நாடு 36 லட்சம். 11 ஆந்திரா 24 லட்சம். 12 சத்தீஸ்கர் 24 லட்சம். 13 ஒரிஷா 37 லட்சம். 14 ஜார்க்கண்ட் 12 லட்சம். 15 பீகார் 90 லட்சம். 16 மேற்கு வங்கம் 18 லட்சம். 17 மத்திய பிரதேசம் 42 லட்சம். அடுத்து 18 உத்தரப்பிரதேசம் 2 கோடி பிராமணர்கள். ஆக டோட்டலாக பார்க்கணும்னா உத்தரப்பிரதேசத்துக்கு தான் 2 கோடி பிராமணர்கள் இருக்கிறாங்க. 19 உத்தரகாண்ட் 20 லட்சம். 20 இமாச்சல் பிரதேசம் 45 லட்சம். 21 சிக்கிம் 1 லட்சம். 22 அஸ்ஸாம் 10 லட்சம். 23 மிசோரம் 1.5 லட்சம் 1.5 லேக். 24 அருணாச்சல் பிரதேசம் 1 லட்சம். 25 நாகாலாந்து 2 லட்சம். 26 மணிப்பூர் 7 லட்சம். 27 மேகாலயா 9 லட்சம். 28 திரிபுரா 2 லட்சம். மொத்தத்தில் 850 லட்சம். இந்திய மக்கள் தொகையில் 5%. பிராமணர்கள் அதிகமுள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். பிராமணர்கள் குறைவாக வாழும் மாநிலம் சிக்கிம். பிராமண ஆதிக்கம் அரசியலில் அதிகமுள்ள மாநிலம் மேற்கு வங்கம். பிராமணர் அதிகமுள்ள மாநிலம் ஜார்க்கண்ட் மாநில மக்கள் தொகையில் 20% பிராமின்ஸ். பொருளாதாரத்தில் பிராமின் பின்தங்கிய மாநிலம் கேரளா மற்றும் பொருளாதாரத்தில் வலிமையாக உள்ள மாநிலம் அஸ்ஸாம். பிராமணம் அதிகமாக முதலமைச்சராக இருந்த மாநிலம் ராஜஸ்தான். பிராமண எம்பிக்களை அதிகம் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். லோக்சபாவில் பிராமின் 48%. ராஜ்யசபாவில் பிராமணர்கள் 36%. பிராமண கவர்னர்கள் 50%. பிராமண கேபினெட் செயலாளர்கள் 33%. மந்திரிகளின் செயலாளர்கள் பிராமணன் 54%. இந்திய தலைமைச் செயலாளர்கள் பார்ப்பனர்கள் 62%. பர்சனல் செக்ரட்டரிகளில் பிராமணர்கள் 70%. அரசியலில் 58.7%. பல்கலைக்கழகங்களில் பிராமண வைஸ் சான்சலர்கள் 51%. சுப்ரீம் கோர்ட்டில் பிராமண நீதிபதிகள் 58%. ஹைகோர்ட்டில் பிராமண நீதிபதிகள் 40%. வெளிநாட்டு தூதர்களில் பிராமணர்கள் 41%. பப்ளிக் அண்டர்டேக்கிங் துறைகளில் பிராமணர் மத்திய அரசில் 57%. மாநில அரசுகளில் 82%. வங்கிகளில் பிராமணர்கள் 57%. ஏர்லைன்ஸ் பிராமணர்கள் 61%. ஐஏஎஸ்ஸில் பிராமணர்கள் 72%. ஐபிஎஸ்ஸில் பிராமணர்கள் 61%.
தொலைக்காட்சி கலைஞர்கள் மற்றும் பாலிவுட்டில் 83% பிராமணர்கள். சிபிஐ மற்றும் கஸ்டம்ஸில் பிராமணர்கள் 72%. அரசின் முக்கிய துறைகளில் பிராமணர்கள் வேலை செய்வது 61.8%. இடஒதுக்கீட்டை எதிர்ப்பவர்கள் முழு இடங்களையும் திருட்டுத்தனமாக ஆக்கிரமித்து கொண்டுள்ளனர். இது எப்படி சாத்தியம் என யோசித்தால் புரியும் பிராமணர்களின் சூழ்ச்சி. இது எப்படி நம்மளால் அதாவது கண்டுபிடிக்க முடியல. எப்படி இவர்களால் இந்த மாதிரி ஆக்குபைட் பண்ண முடியுது? எல்லாம் பிளான் பண்ணி செய்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் நியமனத்தில் கூட, ஹைகோர்ட் நீதிபதிகள் நியமனத்தில் கூட பிரச்சனைகள். அதில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பெரும் போராட்டம் நடந்துகிட்ருக்குது, சமீபத்தில் பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாருமே ஏற்கனவே பிராமணர்கள் ஆதிக்கம் இருக்கிறப்போ, இப்போ புதுசாக வரக்கூடிய 3-4 நீதிபதிகள் நியமிக்க போகிறாங்க, அவர்களும் பிராமணர்கள். இது திட்டமிட்டு கொண்டு வரப்படுகிற சூழ்ச்சி. இது சமூக நீதிக்கு சுத்தமாக மாறுபட்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது திறமையினால் அவர்கள் வராங்கிறதுலாம் சும்மா பேச்சுங்க. திறமை தமிழ்நாட்டில் இப்போ 69% இடஒதுக்கீடு இருக்கிறதுனால, ஏற்கனவே பிராமணர்கள் இருந்த சதவீதம் எவ்வளோ, இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சதவீதம் எவ்வளோ, அதை நம்ம பார்த்தாவே தெரிஞ்சிடும். அந்த அளவு பிராமணர்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சி போச்சு. காரணம், பெரியார் மற்றும் ரெட்டைமலை சீனிவாசன்லேருந்து எத்தனை பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கடுமையாக உழைச்சதுனால, அண்ணாவிலேருந்து கலைஞர்லேருந்து கடுமையாக உழைச்சி அவர்களை சன்னமாக குறைச்சி மற்ற ஜாதிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, கிறிஸ்தவர்களும் ஓரளவு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியப்படுது. மற்ற மாநிலங்கள் ஏன் சாத்தியப்படலைன்னாக்க, அங்கே இடஒதுக்கீடு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இவர்கள் எல்லா மேல் மட்டத்தில் எல்லா இடத்துலையும் இவர்கள் இருக்கிறதுனால, நீங்கள் உள்ளே போகணுன்னு நினச்சா கூட அங்கே நீங்கள் உங்களால் நுழையக்கூட முடியாது. அந்த அளவு ஸ்ட்ரிக்டாக அவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அவர்களுக்கு குழுமத்தை தான் எப்படியாவது கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் இப்போ இந்தியா முழுக்க இவர்களுடைய ஆதிக்கம் தான் இருக்குது. நம்ம ஜாதியை இப்போ நம்ம பிரிச்சுலாம் பார்க்கல. ஜாதி ஏன் அவன் படித்து வரக்கூடாதான்னு நம்ம சொல்லலாம். படித்து வர்றது வேற, பலவித சூழ்ச்சிகள் செஞ்சு பலவித மற்றவர்களுடைய இடங்களெல்லாம் ஆக்குபைட் பண்ணி வர்றதுங்கிறது இருக்குது. அது ரெண்டாவது, இந்த இந்தியாவுடைய மக்கள் அத்தனை பேரையுமே சனாதனவாதிகளை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் மேலே வந்துடக்கூடாது, முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் மேலே வந்துடக்கூடாது, தலித்துகள் மேலே வந்துடக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்கள் மேலே மேலே திரும்பவும் அதிகாரத்துக்கு வந்தாக்க இவர்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படுமா இல்லையா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது நமது நோக்கம்.